சென்னையில் ஞாயிறுதோறும் ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இளைஞர்கள் மத்தியில் பாடல்களை பாடி பிரபலமானவர்தான் குருகுகன். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சரிகம நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இவர் சமூக வலைதளங்களில் ஏராளமான ஃபாலோயர்களை கொண்டவர். இந்நிலையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியின் போது பரங்கிமலை பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை பார்த்துள்ளார். வங்கி மேலாளரின் மகளான அந்த பெண்ணிடம் தனக்கு பெற்றோர் பெண் பார்த்து வருவதாக கூறி பேச்சை தொடங்கினார் குருகுகன். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை விரும்பியதாக கூறியவர் திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்வதாக பேசினார். அப்போது அந்த பெண், இருவரும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், என்னை உங்கள் வீட்டார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கூறியிருக்கிறார். அதற்கு குருகுகன், அப்பா அம்மாவை எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், நாம் எப்போது அப்பா அம்மா ஆகலாம் என விளையாட்டாக பேசி சித்து விளையாட்டுகளை அரங்கேற்றியுள்ளார். இதனிடையே இந்த காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வரவே குருகுகனின் பெற்றோர் ஆத்திரமடைந்தனர். உங்கள் வீட்டில் நாங்கள் தண்ணீர் கூட குடிக்க மாட்டோம், இதில் உன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்வோமா என சாதியை காரணம் காட்டிய அவர்கள் அந்த பெண்ணை அடித்து துரத்தியுள்ளனர். மேலும் குருகுகனால் கர்ப்பமான அந்த பெண் பல முறை கருக்கலைப்புக்கு வற்புறுத்தப்பட்டார். இந்த நிலையில் காதலியை ஏமாற்றி கர்ப்பமாக்கிய குருகுகன் பெற்றோருடன் மலேசியாவுக்கு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட இளம்பெண் சென்னை புனித தோமையார் மலைமகளிர் காவல் நிலையத்தில் பாடகர் குருகுகன் மீது புகார் அளித்ததன் பேரில் அவர் மீது பாலியல் உறவு வைத்துக் கொள்வது, கொலை மிரட்டல் விடுத்தது, வன்கொடுமை தடுப்பு சட்டம் என 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் உற்சாகமாக ஆடிப்பாடி இளம்பெண்ணை காதல் வலையில் வீழ்த்திய குருகுகனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.